தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இப்போ இந்தியா முழுக்க இல்ல, உலகம் முழுக்க ஒரு கேள்வி பெருசா எழுந்திருக்குல்ல, என்ன ப்ரோ லாக்டவுன் திரும்ப போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு. இது எந்த அளவுக்கு சாத்தியமற்ற சூழலை கிரியேட் பண்ணிருக்கு இந்த ஈரான் வாரால. இதை பத்தி தான் முழுக்க பாசிபிலிட்டிஸை பத்தி பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வருஷத்தை நான் சொன்னாலே பல பேருக்கும் அப்போ ஏற்பட்டிருந்த ஆயில் ஷார்ட்டேஜ் இருக்குல்ல, இந்த இஷ்யூ தான் கண்ணு முன்னாடி வந்திருக்கணும். வரலாறு தெரிஞ்சவனுக்கு கண்டிப்பாா கண்ணு முன்னாடி வந்திருக்கும். அந்த டைம்ல ஒரு நாள் பேஸ்ல இந்த ஆயில் சார்ந்த சப்ளைஸ் எந்த அளவுக்கு மடி வாங்கிச்சு, 4.5 மில்லியன் பேரல்ஸ் வரைக்கும் ஒரு நாளுக்கும் தட்டுப்பாடு பெருசா ஏற்பட்டுச்சு. அவ்வளோ ஷார்ட்ஃபால் விழுந்துருந்துச்சு. இது குளோபல் சப்ளை இருக்குல்ல, இதுல 7%. ப்ரோ நம்பர் பெருசாலாம் தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களே இப்ப இருக்க காலகட்டத்தை மனசுல வச்சு யோசிக்காதீங்க. அப்ப இருக்க காலகட்டத்தை மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவே ஸ்தம்பிச்சது இந்த கான்ஃபிளிக்ட் அப்ப இந்த 7% ரொம்ப அதிகம் தான். இந்த ஷார்ட்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, இது இப்ப எந்த அளவுக்கு இருக்கு, 11 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கும். 1973 தான் நம்ம பார்த்ததுல ஒர்ஸ்டான ஆயில் ஷார்ட்டேஜ் இஷ்யூன்னு சொல்லுவோம். அதுவே 4.5 மில்லியன் பேரல்ஸ் தான். ஆனா இப்போ 11 மில்லியன் பேரல்ஸ் ஒரு நாளைக்கும். ஸோ 2 மடங்கு அதிகரிச்சிருக்கா. அப்ப இருந்த பதட்டத்தை இப்ப இருக்க பதட்டம். பல பேருக்கு அந்த பதட்டம் தெரியல. ஆனா நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா புரியும் எந்த அளவுக்கு உலகம் முழுக்க எனர்ஜி கிரைசிஸ் பெருசா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா 50 வருஷங்களுக்கு பிற்பாடு நாம இவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி கிரைசிஸை கண்ணு முன்னாடி விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இதை சார்ந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். ஏன்னா பல வாகன ஓட்டிகளும் ஃபாசில் ஃபியூல் சார்ந்த அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அதை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய கம்பெனிஸும் வெஹிக்கிள்ஸை உருவாக்கி கிடப்புல போட்டிருந்தாங்க, பெருசா விட்டு தள்ளாம. ஆனா இதுக்கப்புறம் விற்கிறதுக்கு வாய்ப்பு பெருசா எழுந்திருக்குங்க இந்த கான்ஃபிளிக்டால. ஏன்னா இதுக்கப்புறம் பெட்ரோல் டீசல் வருமானே தெரியலன்ற ஒரு பயத்துல மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா இது அந்த வெஹிக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ்லாம் கரெக்டா யூஸ் பண்ணிப்பாங்களா? யூஸ் பண்ணாங்கன்னா 2 விஷயம் ஜாக்பாட்டா நடக்கும். ஒன்னு, இது போல வெஹிக்கிள்ஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த சார்ஜிங் ஃபெசிலிட்டி சார்ந்த விஷயம் பெரிய குளறுபடியா போயிட்டு இருக்குல்ல, போதிய இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அது அதிகமா வர்றதையும் பார்க்க முடியும். ஒன்னு. 2வது விஷயம், பசுமை மாசு ஒழித்தொழிக்கப்பட்டு கிளீனான காற்றை சுவாசிக்க ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படலாம். கார்பன் எமிஷன் சார்ந்த பிரச்சனையை நம்ம தடுக்கலாம். பார்ப்போம் இதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள்ஸ் கம்பெனில எந்த அளவுக்கு என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஏஷியா முழுக்க இப்போ கிரைசிஸ்ங்க. எந்த அளவுக்குனாக்கா, கோல்டு இருக்குல்ல, இதை வச்சுதான் எனர்ஜி செக்யூரிட்டி நாம அஷ்யூர் பண்ண முடியும்ட்டு உலகமே ஆழமா நம்ப ஆரம்பிச்சிடுச்சு. நான் உலகம் முழுக்க இருக்க பெரிய த்ரெட் என்ன, இப்ப எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்றது கேரண்டி பண்ண முடியாத நிலைமையில இருக்கு. அதுதான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம இந்தியா முதல்ல எடுத்துக்கங்க. நாம இந்த கோலை எரிச்சு தான் அதிகப்படியாக எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த விஷயம் சம்மர்ல இன்னும் அதிகமா டிமாண்ட் இருக்கும் இந்த எனர்ஜி சார்ந்து. வேற வழியே இல்லை, கோலை நம்ம இன்னும் அதிகமா பர்ன் பண்ணி தான் ஆகணும். ஒன்று. 2வது, சவுத் கொரியா எடுத்துக்கங்க. இவங்க இந்த கோல் பேஸ்டு பவர் இருக்குல்ல, இது சார்ந்து இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் லிமிடேஷன் போட்டுருந்தாங்களோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்ப்பா இந்த நேரத்தில் நம்மளுக்கு எனர்ஜி முக்கியம், லிமிடேஷனை தூக்கி ஓரமா போடு, இப்போ நடக்கிறத வச்சு பார்த்து போன எல்லா லிமிடேஷன்ஸும் தூக்கிட்டாங்க. அடுத்து சைனா எடுத்துங்க. இவங்க தான் உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் அண்ட் கோல் கன்சியூமர். இவங்களும் என்ன பண்றாங்க, கோல் கெப்பாசிட்டி இருக்குல்ல, இது இன்னும் அதிகப்படுத்த என்னென்ன முடியுமோ உள்நாட்டு தேவைக்கு போக மற்றது வெளிநாடுகளுக்குன்ற மாதிரி அந்த விஷயத்தை ஸ்பீடாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அடுத்து இந்தோனேஷியா. இவங்க சம பயத்தில் இருக்காங்க. இந்த டொமஸ்டிக் கோல் இருக்குல்ல, இது நம்ம தேவைக்கு இருக்கணும், இதை சார்ந்த எக்ஸ்போர்ட்டை பற்றி இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தாய்லாந்து, வியட்நாம் இந்த நாடுகள்லையும் கோல் ஃபயர்டு ஜெனரேஷன் இருக்குல்ல, இதை சார்ந்த இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஒரு ஃபாசில் ஃபியூல் சார்ந்து நம்மளுக்கு பயம் இருக்கும் போது இன்னொரு ஃபாசில் தான் நம்மளுக்கு உதவுற மாதிரி இருக்கு. ரைட்டு. பிலிப்பைன்ஸ் இப்போ என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, இந்த உலகத்திலேயே முறையா எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? கொரோனாக்காகவா? ஆஹா, இந்த ஃபுல்லா ஆயில் இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்குல்ல, இதை முன்னிட்டு உலகத்திலேயே நாடு ஒன்று எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கு. அவசர காலநிலையை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. இவங்க மட்டும் நினைக்காதீங்க, ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் இன்னும் சில நாடுகளும் இதே அவசர காலநிலையை பிரகடனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் எரிபொருள் பெட்ரோல் டீசல் நம்ம முன்னாடி நினைச்சிருப்போம், ஆனா எந்த அளவுக்கு வாழ்க்கை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா. என்ன பிரச்சனைனா, பிலிப்பைன்ஸ் கிட்டத்தட்ட 98% ஆயில மிடில் ஈஸ்ட்ல இருந்தா வாங்குறாங்க. இப்போ கான்ஃபிளிக்ட் எங்க போயிட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல. ஸோ அங்க ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அதை இந்த நாடு பயங்கரமா சீர்குலைய ஆரம்பிச்சிருக்கு. டபுள் காஸ்ட்டுங்க. அங்க
எரிபொருள் சார்ந்து இப்போ நம்ம ஊரில் பெட்ரோல் 1 லிட்டருக்கு ஒரு 100 ரூபாய்க்கு போகிறோன்னு வைங்க, இது அங்கே 200 250 நம்ம ஊர் காசு சொல்கிறதா இருந்தால். இதுவே சில இடங்களில் கிடைக்க மாட்டுது. அப்போ ஏற்பட்ட ஷார்ட்டேஜ் அங்கே ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இங்கே 4 நாட்களுக்கு மட்டும்தான் வாரத்தில் அரசு ஊழியர்கள் வேலை பார்க்கணும் அப்படி விதியை கொண்டு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லை, இந்த ப்ரைவேட் செக்டார் இருக்குல்ல, எந்த கம்பெனி சேர்ந்தவனாலும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான். ஆஃபீஸ் வந்து வேலை பார்க்கக்கூடாது. ஆஃபீஸ் சொன்னால் டிரான்ஸ்போர்ட் வேணும், டிரான்ஸ்போர்ட் ஃபியூல் வேணும், எங்கேருந்து போய் ஃபியூலுக்கு எடுக்கிறது? ஸோ வீட்டிலேருந்து வேலை பாருங்கன்ட்டாங்க. அடுத்து பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாத்தையும் 2 வாரங்களுக்கு மூடியாச்சு. 4 நாட்கள் வரைக்கும் அவங்க வாரத்துக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். வாரத்துக்கே 4 நாட்கள் தான் வேலை. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு 50% அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 50% வேலையை நீ ஆஃபீஸ்க்கு வந்து பாருயா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு, மிச்சம் 50% வேலையை வீட்டிலேருந்து பார்ப்பான்ட்டாங்க. அண்ட் இந்த அரசோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஒதுக்குவாங்கல்ல இந்த ஃபியூல் அலோகேஷன் சொல்லிட்டு, எரிபொருள் அது இதுன்னு சொல்லிட்டு பெட்ரோல் டீசல்லாம், இதை ஹாஃபாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு அரசு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட லிட்டர் வரைக்கும் ஃபியூல் அவங்க ஒதுக்குறாங்கனாக்கா அதில் பாதி தான் இனிமேல் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நிலம் இன்னும் பெருசாக போகுதுனாக்கா அதுவும் கிடைக்காம போயிடும். அரசே முடங்குற சூழல் உலகம் முழுக்க, அதான் இங்கே ஹைலைட்டு. அடுத்து ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் மிட் வீக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வாரத்தில் நீங்கள் வீக்கெண்டு மட்டும் லீவ் எடுக்கிறீங்களா, அது இல்லைப்பா பப்ளிக் ஹாலிடே நடுவிலையும் போட்டுருங்க. இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை அது மாதிரி ஒரு நாள் பப்ளிக் ஹாலிடே அனௌன்ஸ் பண்ண சொல்லியாச்சு. அண்ட் ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்புறம் நான் எசென்சியல் ஒர்க்கர்ஸ்னு எல்லாரும் சார்ந்து எந்த ஒரு கேட்டகரி கீழே அடங்கிடுவாங்க. இந்த பப்ளிக் ஹாலிடே வாரத்தில் நடுவிலே போட சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லிஸ்ட்டில் இதில் இன்னொரு ஹைலைட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. கியூஆர் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ண நேஷனல் ஃபியூயல் பாஸை கொண்டு வந்திருக்காங்க ஸ்ரீலங்காவில். இதில் வேற வாரத்துக்கு இவ்வளோதான்ற மாதிரி அந்த யார் யாருக்கு பெட்ரோல் டீசல் கொடுக்கப்படுதோ அது சார்ந்த எண்ணையும் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளோதான்ற மாதிரி அங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்லைனுக்கு ஒட்டுமொத்தமாக மாறிட்டாங்க. அங்கே என்ன வேலை பார்க்குறதாலும் சரி ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பார்த்துக்குப்பா, நேரில் ஆஃபீஸ்லாம் வர வேணாம்யாச்சு. யூனிவர்சிட்டிஸு அப்புறம் ஃபாரின் கரிக்குலம் ஸ்கூல்ஸு அப்புறம் கோச்சிங் சென்டர்ஸ்னு எல்லாமே இனிமேல் ஆன்லைனை பேஸ் பண்ணி மட்டும்தான் நடக்குமா அங்கே. ஆஃபீஸ் சார்ந்த பெரும்பாலும் இதே முடிவை அவங்க அறிவிச்சிட்டாங்க. 5 மணி நேரம் பிளாக் அவுட்ஸு, எனர்ஜியை நம்ம மிச்சம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் பவரை கட் பண்ணி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலைசர் பிளான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஷட் டவுன் பண்ணுற வேலையும் பெருசாக போயிட்டுருக்கு பங்களாதேஷில். அடுத்து பூட்டான் எடுத்துக்கங்க. பூட்டானில் இந்த கேன்களில் எரிபொருளை வாங்கிட்டு போவாங்களே, அது தடை பண்ணப்பட்டுருச்சு. எரிபொருள் வேணுமா, வண்டி ஏற்றுனுவா, உனக்குன்னு ஒரு தேவை இருக்கலாம், அது மட்டும் போட்டுன்னு போய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்காதான்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமை அங்கே என்டையர் கண்ட்ரி முழுக்கவே அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சர்வீசஸ் இருக்குல்ல, இந்த சர்வீசஸ்க்கு மட்டும்தான் எரிபொருள் சார்ந்த சப்ளை ப்ரியாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றவங்களாம் லிஸ்ட்லேயே கிடையாது. கம்போடியாவில் இருக்கிற பங்க்ஸில், பெட்ரோல் பங்க்ஸில் 3ல் 1 பங்கு மூடப்பட்டாச்சு. மிட் மார்ச்லேயே அதை பண்ணிட்டாங்க. இப்போ அது இன்னும் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. போகிற போக பார்த்தா என்டையர் எல்லா பங்க்குமே அங்கே மூடப்பட்டுரும் போல இருக்கு. இன்னொரு பக்கம் லாவோஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவில் சர்வன்ஸ் எல்லாருமே வீட்டிலேருந்து வேலை பாருங்கப்பா, ஆஃபீஸ்க்கே வர வேணாம் அப்படின்னுயாச்சு. மியான்மரில் இந்த வெஹிக்கிள் ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக? இந்த யூசேஜ் ஆஃப் ஃபியூல் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக கட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெஹிக்கிள் ஸ்கீம் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இந்த கிரைசிஸ் இருக்குல்ல, இது ஏஷியாவில் மட்டும்தான் இப்படி தலைவரிச்சாடுன்னு நினைக்காதீங்க. ஏஷியா தாண்டி இன்னும் பல நாடுகள் இதே நிலைமை தான். உதாரணத்துக்கு எஜிப்தில் இந்த மால்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்னு இது எல்லாத்தையுமே சீக்கிரமாக மூடிடணும், ரொம்ப நாளாக திறந்து வச்சிடக்கூடாது. இந்த விஷயத்தை கொண்டு வந்தாச்சு. அண்ட் இந்த பில் போர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடைகளுக்கு வெளியே நல்லா மின்னணுல பயங்கரமாக நல்லா மின்னி எரியும் பாருங்க லைட்ஸு, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. கடை இருக்குல்ல, போர்டை பார்த்து வந்துக்கிட்டோம், லைட்டில் எரிய வேணாம், எனர்ஜியை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுன்ட்டு இப்போ ஏற்பட்ட சிக்கன நடவடிக்கை எடுத்திருக்காங்க எஜிப்தில். அண்ட் கென்யாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூல் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு. முதல்ல நம்ம நாட்டுக்கு பார்த்துப்போம், இதுக்கப்புறம் இருந்தால் வெளிநாடுகளுக்கு போட்டோன்னு அவங்க எல்லாத்தையும் ஹால் பண்ணிட்டாங்க. அண்ட் நியூசிலாண்டில் ஏர் நியூசிலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸு கிட்டத்தட்ட 1000 ஃப்ளைட்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த கார்லெஸ் டே பாலிசி அப்படின்ற விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், நாமெல்லாம் கார்கள் அப்புறம் இருசக்கர வாகனங்கள் பெருசாக பயன்படுத்தாமல் சைக்கிளை மட்டும் யூஸ் பண்ண அப்படிங்க இருக்கும். சுற்றுப்புறச்சூழலும் நல்லா இருக்கும், அட் தி சேம் டைம் எரிபொருளும் ஃபுல்லாக மிச்சம் பண்ணப்படும். இந்த விஷயம் சார்ந்த பாலிசியை அவங்க ஃபுல் பிளெஜாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா இங்கே எடுத்துக்கிட்டீங்கனாலும் ரேஷனிங் பேஸில் லிமிடேஷன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஃபுல்லாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஃபியூலை பேஸ் பண்ணி. ப்ரோ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நம்ம நாடு என்ன நிலவரம் கேட்டிங்கன்னா தனி செக்மெண்ட் ஆச்சு. நம்ம நாட்டை பற்றி பேசணும்னா சொல்கிற ஒன்று இப்போ நமக்கு இந்த பெட்ரோல் டீசலை தாண்டியும் எல்பிஜி இருக்குல்ல, இதுதான் பெருந்தலைவலி. இன்ஃபேக்ட் இந்த இஷ்யூ ஆரம்பிச்சதோ, ஈரான் கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சதும் எல்பிஜி தட்டுப்பாடு பெருசாக ஏற்பட்ட நாடா இந்தியா மாறிச்சு. இப்போ வரைக்கும் அதான் நிலைமை, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்பிஜி இப்போ நம்மளுக்கு பிக்கஸ்ட் கன்சர்னாக இருக்கா. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், கவனிச்சிங்களா? வி மஸ்ட் ப்ரிப்பேர் லைக் கோவிட் சிச்சுவேஷன். அதாவது கொரோனா காலகட்டத்தில் நம்ம எப்படிலாம் சவால்களை சந்தித்தோம், ரெடியாக இருந்தோம், அதே போல் இப்பயும் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு தான் பல பேரும் ஆஹா கொரோனா டைம்னா அப்போ ஊரடங்கெல்லாம் போட்டாங்க, லாக்டவுன்லாம்,
திரும்பி அது போட்டுருவாங்களா? அப்ப யாரும் வெளியே வரக்கூடாதா? அப்பெல்லாம் சாப்பாடு வாங்க வெளியே போனாலே போறப்ப நல்லா கெத்தா போவோம், வரும்போது அடி வாங்கிட்டுலாம் வருவோம். இது மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு. இந்த முறை நடக்குமான்னு பல பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே தேவையற்ற பயம் வேண்டாம். அது ஒரு நோய் தொற்றுன்றதுனால தான் ஸ்ப்ரெட் அவுட் அதிகமாக இருக்கும்ன்ட்டு 1008 கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுச்சு. இந்த இஷ்யூ அப்படி கிடையாது இப்போ நடந்துட்டு இருக்கிறது. அதனால இதையும் அதையும் சேர்த்து முடிச்சு போட்டுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ற ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் மக்கள் இப்ப நீண்ட கியூல இன்னும் நின்றுகிட்டு இருக்காங்க. ஒரு 10 சிலிண்டர்ஸ் கையிருப்புல இருக்குனாக்கா அது 1000 பேருக்கு கொடுக்கணும், எங்கெங்க கொடுக்கறது? இப்ப இப்படி நடந்தது நம்ம இந்தியாவில் நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் டீ ஷாப்ஸ்லாம் ஆல்ரெடி மூடியாச்சு. ப்ரோ இல்லை எங்க ஏரியாவில் ஒரு சில ஹோட்டல் செயல்படுதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா அங்க போய் பாருங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு. விறகு இருக்குல்ல, அதை வச்சா மேக்சிமம் பல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கூட இயங்கிட்டு இருக்கு. அந்த விறகும் ஒரு கடத்தில் தீர்ந்து போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களோ. ஆக்சுவலா இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இந்தியாவை லாக்டவுன் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கா அப்படின்ற டவுட்டும் பெருசாக எழ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான பாசிபிலிட்டிஸை சொல்லிடுறேன். இப்போதைக்கு சான்ஸ் இல்லை, ஆனா எப்பவுமே சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நிலைமை இப்படியே கட்டுக்கடங்காம போகுது அப்படின்னா யோசிச்சு பாருங்க, பெட்ரோல் டீசல் சிலிண்டர் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டம் இப்ப கண்ணு முன்னாடி ஏற்பட ஆரம்பிச்சிருக்குல்ல, இது இன்னும் பெருசா போகுதுனாக்கா சான்சஸ் ஆர் தேர். லாக்டவுன் சார்ந்த விஷயத்த மத்திய அரசு கன்சிடர் பண்ணலாம். ஆனா ஒண்ணு, கொரோனா டைம் லாக்டவுன் மேல நினைச்சு பயப்பட வேணாம். அது வேற, இது வேற. வெளியவே வராத, இதெல்லாம் பண்ணாத, அதெல்லாம் பண்ணாதான் சொல்ல மாட்டாங்க. என்ன ஹோட்டல்ஸ்லாம் மூடி இருக்க போது, வண்டிலாம் பெருசா பார்க்க முடியாது. இது போல விஷயம் மட்டும் தான் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கோம். ஸோ தேவையற்ற பயம் வேணாம் மக்களே. இன்னும் கவர்மெண்ட் அதை பத்தி சொல்லல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதான் அனைத்து கட்சி கூட்டம் சார்ந்த முடிவுலாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சொல்லிட்டோம், அதை ஃபாலோ பண்ணுவோம். தேவையற்ற வதந்திகளை நம்பி நீங்க பேனிக் ஆகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா பேனிக் ஆட்டில மக்கள் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? கடைகளை போய் முண்டியடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நமக்கு இந்த பொருள் கிடைக்காம போயிடும் வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிருவோம். அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க மக்களே. ஆக்சுவலா ஒரு கோஇன்சிடென்ஸ் ஒன்று சொல்லட்டுமா? நேற்று என்ன தேதி? மார்ச் 24. இன்னும் 25. 2020 வருஷம் மார்ச் 24 தேதி தான் கொரோனா விஷயத்துல பிரதமர் மோடி அவர்கள் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. நான் நேற்று தான் எதிர்பார்த்தேன், மேபி இந்த நாளில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. நல்ல வேலை அது போலதான் சொல்லலை. கரெக்டாக எப்படி சிங்க் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த 2020 மார்ச் 24 மறக்க முடியாத தேதி. அதே மாதிரி இந்த வருஷத்துல இதுவும் மறக்க முடியாத தேதி அமைஞ்சிருச்சு. பிகாஸ் இந்திய அரசு ஒரு ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆமா கொஞ்சம் கிரைசிஸ்ல நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா இது லாக்டவுன் வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணாம தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். காத்திருப்போம் எல்லாருமே. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது வேற என்ன, பிரதமர் மோடி அவர்கள் ஒருவேளை டிவியில உரை நிறுத்துறாங்க அப்படின்னா அதை தான் எதிர்பார்த்து உட்காரணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்க லாக்டவுனை பேஸ் பண்ணினாக்கா யூகத்தில் சொல்றாங்கன்ற விஷயத்தை மட்டும் மைண்ட்ல தெளிவாக வச்சுக்கோங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.